இன்னைக்கு சிப்பட் பத்தி நாம பார்க்கலாம். சிப்பட் அப்படிங்கிறது இது வந்து பெட்ரோகெமிக்கல்ஸுக்கான ஒரு இன்ஸ்டிடியூஷன், இன்ஜினியரிங் மாஸ்டர்ஸ் டிகிரி ஆஃபர் பண்ணக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் இது. புவனேஸ்வரில் 1986 எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. தமிழ்நாடு அண்ட் புவனேஸ்வரில் இந்த சிப்பட்டோட காலேஜஸ் இருக்கு. தமிழ்நாட்டில் இது அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வருது. அரௌண்ட் 190 அபவ் எடுத்தால் மட்டும்தான் எதர் பிளாஸ்டிக் இன்ஜினியரிங்கோ இல்லை மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் சீட்டோ வாங்க முடியும். நமக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மூலயமா ஒரு வாய்ப்பு இருக்கு. ஈவன் மார்க் குறைவா இருந்தாலும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மூலயமா ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நம்ம சிப்பட் புவனேஸ்வர் அப்ளை பண்ணலாம். இதுல வந்து இன்ஃபர்மேஷன் ப்ரோஷர் கொடுத்துருக்காங்க, லீஃப்லெட் கொடுத்துருக்காங்க, சிலபஸ் என்ன டாபிக் படிக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. டோட்டலா வந்து பார்த்தா 100 கொஸ்டின்ஸ், 2 hours டியூரேஷன், மல்டிபிள் சாய்ஸ் டைப். மேத்தமெட்டிக்ஸ்ல 15 to 30 கொஸ்டின், பிசிக்ஸ்ல 15 to 30, கெமிஸ்ட்ரில 15 to 30 அண்ட் இங்கிலீஷ்ல 5 to 10 கொஸ்டின்ஸ். சிலபஸ் ஆல்மோஸ்ட் வந்து ஜேஇ சிலபஸ் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இது கம்ப்ளீட்டா சிபிஎஸ்இ சிலபஸ் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம லிங்க் ஃபார் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணலாம். இது லாஸ்ட் டேட் பாத்தீங்க அப்படின்னா 29th May 2026 தான் இதுக்கு லாஸ்ட் டே ஆஃப் அப்ளிகேஷன். 25th May லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன். நம்ம அதுக்குள்ள இது அப்ளை பண்ணி ஆகணும். இந்த எக்ஸாம் வந்து 29th May நடத்திடுறாங்க. அப்ளிகேஷன் லிங்க் இது கொடுத்துருங்க. இது கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட் வரும். உங்களோட 10th சர்டிஃபிகேட்ல உங்க நேம் எப்படி இருக்கோ அந்த மாதிரி கொடுங்க. ரெண்டாவது, நான் இதுக்கு முன்னாடி முக்கியமா ஒன்று சொல்லணும், என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும். அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம்ஸ் பார்த்தீங்கன்னா பிடெக் இன் பிளாஸ்டிக் இன்ஜினியரிங், பிடெக் இன் மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங், இந்த 2 கோர்ஸுமே சென்னையில் ஆஃபர் பண்றாங்க. பட் புவனேஸ்வரில் பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமான கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க. அதை நம்ம பார்க்கலாம். ஃபாதர் நேம் ஒரு 10th சர்டிஃபிகேட்ல இருக்க மாதிரி கொடுங்க. ஆக்குபேஷன் உங்களோட இன்கம் சர்டிஃபிகேட்ல இல்ல அதுல ஏதாச்சும் நீங்க டாக்குமெண்டா கொடுத்துருந்தீங்கன்னா அதை கொடுங்க. கோர்ஸ் அப்ளைட் ஃபார் வந்து ஏதோ இன்டெகிரேட்டட் எம்எஸ்சி கொடுக்கலாம், இல்லைன்னா வந்து பிடெக் பெட்ரோலியம் இன்ஜினியரிங் பிளாஸ்டிக். முன்னாடி பெட்ரோலியம் இன்ஜினியரிங் இருந்தது, இப்போ பிளாஸ்டிக் இன்ஜினியரிங் சொல்றாங்க. பிளாஸ்டிக் இன்ஜினியரிங் ஆர் மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி நீங்க கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து அதுக்கு சப் கிளாசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக் இன்ஜினியரிங் கொடுக்கலாம். செகண்ட் ஆப்ஷன் வந்து மேனுஃபேக்சரிங் கொடுக்கலாம். பிளாஸ்டிக் இன்ஜினியரிங் அப்படின்றது ஆல்மோஸ்ட் கெமிக்கல் இன்ஜினியரிங் மாதிரி இருக்கும். இது பியூர்லி ஆர்கானிக் சப்ஜெக்ட் ரிலேட்டடா வரும் நமக்கு. அலாங் வித் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல ஒரு 50% சிலபஸ் நீங்க கவர் பண்ணுவீங்க. மேனுஃபேக்சரிங்ன்றது ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல ஒரு ஸ்பெசிபிக் டாபிக் இது. கண்டிப்பா இது பிளாஸ்டிக் இன்ஜினியரிங் அண்ட் மேனுஃபேக்சரிங் தான் கொடுக்கணும். ரிலிஜியன் வந்து ஹிந்து, கிறிஸ்டியன், முஸ்லீம் அந்த மாதிரி கொடுங்க. நான் நியூட்ரலா கொடுக்குறேன், இப்படியே கொடுக்க கூடாது. நான் கொடுத்துருக்கேன். மைனாரிட்டி கம்யூனிட்டின்னா அதாவது இந்துக்கள் அல்லாதவர் வந்து மைனாரிட்டி கம்யூனிட்டி அப்படின்னு நீங்க எஸ் கொடுங்க. இந்துக்கள் அல்லாதவர்களா இருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க. டேட் ஆஃப் பர்த் உங்க 10th சர்டிஃபிகேட்ல எப்படி இருக்கோ அந்த மாதிரி கொடுங்க. நேஷனாலிட்டி இந்தியன், போஸ்டல் அட்ரஸ் டிஸ்ட்ரிக்ட், போஸ்டல் அட்ரஸ் வந்து உங்களோட ஆதார்ல எப்படி இருக்கோ அந்த மாதிரி கொடுங்க. உங்க மொபைல் நம்பர் எப்பவுமே அக்சஸ் பண்ணக்கூடிய நம்பரா கொடுங்க. குவாலிஃபைடான்னு கேட்டால் எஸ் கொடுங்க. எலிஜிபிலிட்டி குவாலிஃபிகேஷன் வந்து 10+2 வித் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் கொடுங்க. ரிசல்ட் வந்திருந்தவங்க பாஸ் கொடுங்க, ரிசல்ட் வராதவங்க அப்டேட் கொடுங்க. ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் ரிசல்ட் வந்துருச்சு.
பிரான்ச் ஆஃப் தி குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் மேக்ஸ் இதை கிளிக் பண்ணுங்க. ஸோ எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் இன்ஜினியரிங் இல்லை மேனுஃபேக்சர் இன்ஜினியரிங் இது 2 கோர்ஸ் 4 இயர் கோர்ஸ். இதுக்கு குவாலிஃபிகேஷன் வந்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸில் மினிமம் 45% மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இது 3 மட்டும்தான். அதாவது பிசிக்ஸ் 100க்கு, கெமிஸ்ட்ரி 100க்கு, மேக்ஸ் 100. ஸோ டோட்டல் 300க்கு நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 300க்கு 250 ஸ்கோர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 250 டிவைடட் பை 3 அவ்வளோதான் 83.33. அதாவது 300 மார்க்குக்கு நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்கன்றது போட்டு டிவைடட் பை 3 கொடுத்துருங்க. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மார்க்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட சப்ஜெக்ட் ஸ்கோர் வந்து பிசிக்ஸில் ஒரு 50, கெமிஸ்ட்ரியில் ஒரு 50, மேக்ஸில் ஒரு 60 அப்படின்னா டோட்டலாக 160. ஸோ 300க்கு 160 எடுத்திருக்கேன். 160 டிவைட் பை 3 கொடுத்தீங்கன்னா 53.33. ஸோ இதுதான் உங்களோட எலிஜிபிள் ஸ்கோர். ஸோ எலிஜிபிள் குவாலிஃபிகேஷன் 53.33 அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். ஆனுவல் இன்கம் வந்து 1 lakh நான் கொடுக்குறேன். இது ஆஸ் பர் இன்கம் சர்டிஃபிகேட். ஹவ் யூ நோ அபவுட் த கோர்ஸ் அப்படின்னும் போது ஸ்கூல் அப்படின்னு கொடுங்க. மதர்ஸ் நேம் முதல்ல பேரண்ட் நேம்னு கொடுத்துருந்தோம். ஃபாதர் நேம் இல்லை கார்டியன் நேம் கொடுத்து கேட்டிருந்தாங்க. மதர் நேம் ரொம்ப கீழே கேட்டிருக்காங்க. பிளட் குரூப் உங்களுக்கு பிளட் குரூப் என்னவோ அதை கொடுத்துருங்க. கேண்டிடேட் ரெசிடென்ஸ் சிட்டி என்னன்றது கொடுத்துருங்க. அது கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ இங்கே கேட்குறாங்க அப்ளிகேஷன் ஃபார் அட்மிஷன் 2026-27 வந்து ஓபிசினா ஓபிசி கொடுத்துட்டு ஐ அக்ரி கொடுத்து பேனாவை கொடுங்க. பேனாவை கொடுத்து ப்ரொசீட் கொடுங்க. ஸோ ஃபீஸ் கட்டிட்டீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு டாக்குமெண்ட் டவுன்லோட் ஆகிடும்.